அர்ஜுன், சொல்லுமா. அன்னைக்கு ஒரு நாள் லவ் யூ லவாடான்னு நான் மெசேஜ் அனுப்பினே, ஞாபகம் இருக்கா? ஆமாம், அதுக்கு இப்போ என்ன? அது நான் உனக்கு அனுப்பின மெசேஜ் இல்லை அர்ஜுன், நான் வேற ஒருத்தருக்கு அனுப்ப வேண்டியது, மாற்றி உனக்கு அனுப்பிட்டேன். ஓஹோ, இப்போ என்ன காசா பணமா? திருப்பி இன்னொரு மெசேஜ் அனுப்ப வேண்டியதானே? அட லவாடா அர்ஜுன், நான் சொல்கிறது உனக்கு புரியலையா? நான் பார்த்ததுலே புத்திசாலியான ஆள் நீ தான். நான் எப்பயாச்சும் உன்னை லவாடான்னு கூப்பிட்ருக்கேனா? நான் வேற ஒருத்தரை லவ் பண்ணுறேன் அர்ஜுன். என்னடி சொல்கிற? ஆமாம் அர்ஜுன், இந்த மெசேஜை பார்த்தாச்சும் நீ புரிஞ்சிக்குவேன்னு நினச்சேன். ஆனால் நீ பதிலுக்கு சேம் டு யூ லவாடான்னு நம்ம சுட்டியே அர்ஜுன். இப்படி தான் இன்னொரு நாள் அவருக்கு கால் பண்ணுறதுக்கு பதிலாக உனக்கு மாற்றி கால் பண்ணி ஐ மிஸ் யூ, நான் இப்பயும் உன்னை பார்த்தாகணும்னு நான் சொன்னேன். நீயும் உடனே சரி செல்லம் 5 நிமிஷத்தில் நான் வந்துடுறேன் அப்படி சொல்லி ஃபோனை வச்சுட்டேன். ஏண்டி இதெல்லாம் எப்படி டி குழுவாகும்? ஒரு பொண்டாட்டி புருஷனுக்கு ஃபோன் பண்ணி ஐ மிஸ் யூன்னு சொன்னால் சரி நான் வரேன்னு தான் சொல்லுவாங்க. அட அர்ஜுன், நம்ம 2 பேரும் அப்போ தான் சாப்பிட்டுட்டு நான் பெட்ரூம் போனேன், நீ பாத்ரூம் போனேன். எந்த பொண்டாட்டியாச்சு பாத்ரூமில் இருக்க புருஷனுக்கு கால் பண்ணி ஐ மிஸ் யூ உடனே பார்க்கணும்னு சொல்லுவாளா? ஆனால் நீ அப்போ கூட சொன்ன மாதிரி 5 நிமிஷத்தில் வரல அர்ஜுன், 1 மணி நேரம் பாத்ரூம்லேயே கிடந்த. அது வயிற்று கோளாறு. இப்படி தான் அர்ஜுன் இன்னொரு நாள். போதும் நிப்பாட்டு, லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்குது. உனக்கு என்ன, நீ இன்னொருத்த லவ் பண்ணுறா தானே? போய் தொலை போ. என்ன அர்ஜுன், உனக்கு என் மேலே கோவம் வரலையா? என்ன பண்ணுறது, லவ்னா ஃபெவிக்விக் மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கிறது மட்டும் கிடையாது. எப்போ வேணான்னு தோணுதோ அப்போ வேலைக்கு போகிறதும் தான். இதுக்கு மேலே பேசினா நான் அழுதுருவேன். நெக்ஸ்ட் சீன் போகலாம்ப்பா. போகலாமா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒன்று மறந்துட்டேன். எது? இப்போயாச்சும் போகலாமா? ஐயோ, இன்னொன்று மறந்துட்டேங்க. ஆனால் என்னடி இது, எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் போனால் தான் மேக்கப் போடுறேன் அதை போடுறேன்ட்டு 1008 டைம் மறப்பீங்க. இப்பயுமா? சீக்கிரம் வாடியே. இப்போ போகலாங்க. ஆமாம், போகலாங்க நோலாங்க. என்னது இது, கார் நவர மாட்டேங்குது. என்னடி இது, காரை தேராக்கி வச்சிருக்கிற? நான் தான் சொன்னேனுங்க வீட்டை காலி பண்ணிட்டு போகிறேன்னு. ஓஹோ, இதான் சொன்னபடி செய்கிறதா? ஏண்டி 100 வருஷம் என் கூட வாழ்கிறேன் கூட தான் சத்தியம் பண்ண, அதை செஞ்சியா நீ? நல்லா திருட்டு முடி ஒன்று பண்ணு, வீட்டுக்கு பின்னாடி கையில் என்னோட ஜட்டி, அந்த ஒரே ஒரு கருப்பு பேண்ட்டு 4 சட்டை இதுக்கு மட்டும் கொண்டு வந்து கொடு, நான் காலி பண்ணிட்டு போயிடுறேன். இல்லைங்க, அது வந்து என்ன? அந்த கருப்பு பேண்ட்டு ஒரு நாள் என்னோடய கோழிக்கு வீட்டுக்கு வந்தார், ஆக்சிடென்டெல்லாம் அவரோட பேண்ட்டு கிழிஞ்சிருச்சு. இதே ஆக்சிடென்டெல்லாம் கிழிஞ்சிருச்சா? ஆமாங்க, அதான் உங்கள் சைஸும் ஒன்றா இருக்குன்னு உங்கள் பேண்ட்டையே கொடுத்து விட்டேன். எது, ஒரே சைஸா? பேண்ட்டு மட்டுங்க. ஓஹோ, எது? எப்பா, நல்ல பெரிய கடையாக தான் இருக்குது. எஸ்கியூஸ் மீ, anyone seen my wife? She wear black dress. Do you see her? பொறுப்பா இவ்வளோ வேகமாக இங்கிலீஷ் பேசுன்னு எனக்கு எப்படிப்பா தெரியும்? கொஞ்சம் பொறுமையாக பேசு. ஓஹோ அப்படியா? மை ஒய்ஃப் black dress, you see her? ஆஹா, இப்பயும் புரியலையே. யோ, பொறுமையாக தான் சொல்லிட்டுருக்குறேன். நீ பொறுமையாக தான் சொல்கிற, ஆனால் எனக்கு இங்கிலீஷ் தெரியணுமே. ஆனால் கொய்யால அது முதலே சொல்ல வேண்டியதாயா? யோ ஒன்று சார், இல்லைனா நீ தமிழ் தானே பேசுன? ஆமாம். ஓ, தமிழ்காரனா நீ? ஏயா, ஹீரோயின் வில்லன் எல்லாம் தமிழ் ஆளுங்களாக இருப்பீங்க, நான் மட்டும் தமிழ் ஆளாக இருக்கக்கூடாதா? சரி அதை விடு. என் பொண்ணாட்டி பார்த்தியா நீ? கருப்புல ட்ரெஸ் போட்டிருப்பா, பேர் கையில். நீங்கள் பாட்டுக்கு வருவீங்க, கேள்வி கேட்பீங்க, எனக்கு பதில் சொல்லணுமா? ஏதாச்சும் ஜாமான் வாங்கு, அப்போ தான் நான் சொல்லுவேன். அட யாரையா நீங்கள் தமிழ்காரன் நல்லா நிரூபிக்கிறேன். இந்தா ஏதாச்சும் ஒன்று கொடுத்து தொலை. இப்போ சொல்லு. ஆஹா, வந்தோன்னே எப்படி வியாபாரம் பார்த்தேன் பார்த்தியா? சரி கேளு. அதான் என் ஒய்ஃபை பார்த்தியா, கருப்புல ட்ரெஸ் போட்டிருந்தா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருப்பா. அது வந்து இந்த கடையோட ஓனர் நான் கிடையாது, என் மச்சான். வயிற்று கலக்குது மாப்பிள்ள, கொஞ்ச நேரம் பார்த்துக்கன்னு சொன்னான், அதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு யாரையும் தெரியாதே. ஆமாம், நான் காசு கொடுத்தனே, அதுக்கு அந்த பெரிய பாட்டில் இடம். ஏன்பா போனாடி காணா போன சுகத்தில் சரக்கு அடிக்க போறியா? வக்கால வலி ஒன்றே அடிக்குது தான்டா. ஏய் யோ, வண்டி நீ பட்டியா? எங்கே என் பொட்டாட்டி? வண்டி நீ பட்டியா? யோ, நம்ம அப்படியே கண்டுக்காத மாதிரியே போவோம். இந்தாயா, யோ நிப்பாட்டியா? இப்போ நிப்பாட்ட போறியா இல்லையா? என்னது, காதுலேருந்து ரத்தம் வருது. யாரா எந்த கிளிக்கிறான்? உனக்கு இப்போ என்னடா வேணும்? நீ தான் வேணும், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்னடா காமெடி பண்ணிருக்கிறியா? என் பொண்டாட்டி உன் கூட தான் அனுப்பிச்சி விட்டேன், எங்கே என் பொண்டாட்டி? எனக்கு பொண்டாட்டி தான் தெரியும், பொண்டாட்டிலாம் தெரியாது.
கலவலி காமெடி பண்ணுறியாடா நீ எல்லாரையும் வச்சு உடனே ஏற்று வேண்டா என்ன நினச்சிட்டு இருக்கிற இவ்வளோ சீரியஸாக பேசிட்டு இருக்க காமெடி பண்ணிருக்கியா நீ சீரியஸாக பேசுனா ஹாஸ்பிட்டல் போடா கொய்யால உனைய போலீஸ் வண்டி வருதுடா இப்போயும் உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன் பாடுறா போலீஸ் போலீஸ் நீ பாட்டுங்க போலீஸ் சிங்கம் சிங்கம் ஈஸ்வர சிங்கம்